இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ எல்லாம் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணும்போது நிறைய விதமான புதிய இந்தியன் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம நிறைய பார்க்க முடியும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய சைனா பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேன் பண்ணாங்க. பேன் பண்ணதில் முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மொபைலில் டிஃபால்ட்டாகவே வச்சுருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்த ஒரு அப்ளிகேஷன் தான் கேம் ஸ்கேனர். அதை ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ காரணமாக அதை வந்து ரிமூவ் பண்ண போறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பை விட்டிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா என்ன அப்ளிகேஷன் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் டாக்குமெண்ட் ஸ்கேனர், பேப்பர் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு தனியார் நிறுவனம் லான்ச் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் வந்து இன்னுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் செய்யப்படலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பேப்பர் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ஸ்கேனரும் அதே மாதிரி தான். கொஞ்ச நாளைக்கு போக போக அப்டேட் கொடுத்து இதை சரி பண்ணுறாங்க. இந்த வகையில் இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் புதுசாக இண்டு டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பேஸ்டு பிடிஎஃப் கிரியேட்டர் அப்ளிகேஷன் வந்து புதுசாக வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணாங்க. இது வந்து கேம் ஸ்கேனருக்கு ஈக்குவலாக வேலை செய்தா, எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா இண்டு ஸ்கேனர் அப்ளிகேஷன். இண்டு ஸ்கேனர் அப்ளிகேஷனில் லோகோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய ஃப்ளாகை வச்சு அப்படி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேக்ரவுண்ட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனரில் என்ன கலர் இருக்குமோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இந்தியாவுடைய ஸ்கேனர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இண்டு ஸ்கேனர் அப்படின்னு வந்து லோட் ஆகுது. சில பெர்மிஷன்ஸை கேட்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமாக போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியம் இல்லை, அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வித் யுவர் ஃபோன் கேமரா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கன்வெர்ட் எனி ஃபோட்டோ டு பிடிஎஃப், அப்புறம் சர்ச் டாக்குமெண்ட்ஸ் ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 4 ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கேன் ஏ டாக்குமெண்ட், கன்வெர்ட் ஃபோட்டோஸ் டு பிடிஎஃப் டாக்குமெண்ட், அப்புறம் ஸ்கேன்டு டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஏ பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை நமக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேன் அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃபோட்டோஸ் டு பிடிஎஃப் டாக்குமெண்ட், அதை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஃபோட்டோஸை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நமக்கு க்ராப் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம தேவையான அளவு இதை நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணி நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்னெல்லாம் மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்புறம் ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அவர் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பி அடுத்த ஒரு ஃபோட்டோ வேணுன்னா அடுத்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் தேவையான அளவு நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கலரையும் மாற்றிக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற வாட்டிலையும் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபைல் நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இது வந்து சேவ் அஸ் பிடிஎஃப்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதாவது ஃபோட்டோவை எப்படி நீங்கள் பிடிஎஃபாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இதை ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படியே வந்து சூப்பராக அழகாக நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ். நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. மை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை வந்து நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆப் இஸ் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் ஷேர் அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரேட்டிங், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய் ரேட்டிங் பண்ணுங்கள். இது ஒரு இந்தியன் பேஸ்ட் அப்ளிகேஷன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இதில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க.
இன்னும் போக போக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்தியன் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் கேம் ஸ்கேனர் ஈக்குவலாக நிறைய ஃபியூச்சர்ஸை கொண்டு வந்தால் தான் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டே பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேறு அப்ளிகேஷனை பார்த்துட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸை லீவ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.